பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைய வரைக்கும் கதிரும், ராஜியும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகத்த தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி நீங்க அண்ணிய காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துலயும் நம்ம மீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கதை கதையா சொல்லி எப்படியோ காப்பாத்தி விடுறாங்க. ஸோ அங்கேருந்து கதிரும் கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. அதே டைம்ல நம்ம பாண்டியன் கோவிச்சுக்கிட்டு போனார் இல்லையா? அவரு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது. ஸோ அதனால கோமதி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பையன் செந்தில அழைச்சுக்கிட்டு பாண்டியன பார்க்கறதுக்கு கடைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாண்டியன் படுத்தே கிடக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் எழுப்பிட்டு எப்படியோ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பைக் எடுக்குறாங்க. கிளம்பும்போது சவுண்டு கேட்டு நம்ம ராஜி வெளியில வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் அவங்க 2 பேரும் சித்தப்பாவும், அப்பாவும் ராஜிய பார்த்துக்கிட்டே அப்படியே கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வர்ற நம்ம பழனிவேல் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜி கிட்ட மீண்டும் சந்தேகத்த கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா, நீ கண்ணன தானே காதலிச்ச? அந்த ரவுடி பையல தானே நீ பழகிக்கிட்டு இருந்த? நான் கதிர்கிட்ட கேட்கும்போது கூட வந்து, அவன் கூட நீ அந்த ரவுடியோட தான் ஓடி போயிருப்ப" அப்படின்னு சொன்னா, "அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்கேயோ இடிக்குதே! ஒழுங்கா உண்மைய சொல்லிடுங்க" அப்படி இப்படின்னு வளச்சு வளச்சு கேள்வி கேட்குறாங்க. ராஜி என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் நம்ம மீனா தான் வராங்க. மீனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ சொல்றாங்க. "உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு தான் கதிர் அப்படி சொல்லியிருப்பான். மத்தபடி அவங்க வெளியில சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு உள்ளாரையே காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதேதோ கதைய சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் நம்ம பழனிவேல் அத நம்புறதா இல்ல. "சரி, சரி, நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உண்மைய" அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! இவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே! இந்த அத்தை வேறயா இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, நம்மள டென்ஷன்லயே வச்சிருக்காங்களே!" அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.